ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி? ஆலோசனை சொல்கிறார் செல்லப்பா. யார் இந்த செல்லப்பா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்பா வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடுவோம். அப்போ ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏப்பா அவன் மணி ஆர்டர் மூலியமாக 100 ரூபா அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? வந்தா சொல்ல மாட்டாங்களா? சரி எப்போ வரும்? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணு. சரி நீ ஒன்று பண்ணு, இந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது புக் சாதனமாக பேசிட்டே இரு. ஐடியா வந்தோன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன் அருள். சில நேரத்தில் நம்மளை ஆஃப் பண்ணிப்பறாப்பா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். என் கையில் இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சு தான் ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்கே நான் வர சொல்லியிருக்கேன். அதை இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். அதாவது என்ன முட்டை கொடுக்குறான்? எதுக்கு நான் முட்டை கொடுக்குறப்ப நீங்க? சார் அவர் தான் சார் கொடுக்க சொன்னாரு. அவன் கொடுக்க சொன்னானா? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. நல்லவன் இப்பதான் நான் சொன்னேன். என்னப்பா தூங்கிட்டு இருக்க? ஆமா, இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு? அடிக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அடிக்கிறதுனா அந்த டீ அடிக்கிறது, காஃபி அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி முட்டையை உடைச்சி அப்படி அடிக்கிறது. ஓ, அப்படி அடிக்கிறதுக்கா? தெம்புக்காக. மத்தவனுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வேணாமா? வேணும். அப்புறம் சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? ஏதாவது சொல்லு. இங்க வா. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா? என்னவன் உள்ள போறான் வெளியே வரான், ஒரே உள்ள வெளியே இருக்கு. அதான் எனக்கும் புரியல. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐடியா ரெடி. என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. அட பாரு, இதுதான் முக்கியம். எவனா கூண்டிய வாயில் அடிக்கிறது? என்ன ரெடியா? மாப்பிள்ள நீ ஆசைப்பட்ட மாதிரி பிச்சைக்காரன் இல்ல, பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு பார்த்தாலே அவனுடைய அந்தஸ்து என்னன்னு தெரியும். இல்லடா, அவன் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. மண்ணாங்கட்டி மனசு. வசதி வந்தா எல்லாம் மாறி போயிடும். பணம் தாமா வாழ்க்கை. பைசா இல்லாம நீ பாண்டி பஜார் நின்று பாரு, உன் மேலே உனக்கு வந்து வெறுப்பு வந்துடும். அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள அமைன்னு எனக்கு தெரியும். வரப்போறது கோடீஸ்வரன். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க. வணக்கம். நீங்க போய் உட்காருங்க, நான் அம்மா கூப்பிட்டு வந்துடுறேன். உங்க அண்ணனோட குணம் தான் உனக்கு தெரியுமே. பொண்ணு தானே பார்க்க போறாங்க, கல்யாணமும் நடக்க போகுது. ரெடியா இருக்கு கவிதா. இவங்க தான் என்னுடைய அம்மா. வணக்கம்மா. அம்மா மட்டும் இல்ல, அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாமே. உங்க பையனை பார்த்தா ரொம்ப யதார்த்தமா இருந்தது, அதனால தான் இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கலாம்னு வந்தோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன ரெடியா? ரெடி ரெடி. நான் உன்ன கேட்கல, கவிதாவை கேட்கறேன். நான் சொல்ற வரைக்கும் நீ அங்க வரக்கூடாது. சரி. இல்ல நான் சொன்னா கூட நீ அங்க வரக்கூடாது. ஏன்? ஏன்னா நீ என் தங்கச்சியோட சகப்பா இருக்க. மாப்பிளைக்கு எதுக்கு நான் சாய்ஸ் கொடுக்கணும்? இந்த பாருங்கம்மா, இவன் எனக்கு ஒரே பையன். தெரியுங்க, உங்களுக்கு கோயம்புத்தூர்ல சிமெண்ட் ஃபேக்டரி, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஸ்டீல் ஃபேக்டரி இருக்கிறது தெரியும். மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு. கல்யாணம் ஒரே வாரத்தில் பொண்ணு மாப்பிள்ளை அங்கே போய் செட்டில் ஆயிடணும். அதுக்காக பாஸ்போர்ட் உள்ள ஏழை பொண்ணா பார்க்குறீங்க அதானே? ஆமாம் தம்பி. பொண்ணை பார்க்கலாமா? இதோ பார்க்கலாமே. கவிதா, காஃபி கொண்டு வா. அம்மா, வசதி எங்களுக்கு முக்கியம் இல்லை, பொண்ணு தான் முக்கியம். காப்பியை கொடுமா.
எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை சொல்லி எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா இருக்கும்போது எப்படி? கட்டின புடவையோட வந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க கொடுக்கற புடவையை உங்க பொண்ணு கட்டிட்டு வந்தாலே போதும். எனக்கு சீக்கிரம் வாங்க. தலையில இடி விடுற விஷயமா இருந்தா வெளில வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் வந்த? தலையில இடி விடுற விஷயம் தான். உள்ள வாங்க. சமூக விழிப்புணர்வை அங்க பாருங்க. குற்றம் நிகழ்ச்சியில் இன்று பல இளம் பெண்களை ஏமாற்றி திருமண வலையில் வீழ்த்திய மன்மதன் குற்றம் அணியினர் பொறியில் சிக்கியது எப்படி? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சார், இவன் பெரிய கோடீஸ்வரன் மாதிரி நடிச்சு ஏழை பொண்ணுங்களாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போய் அமெரிக்கா, கனடா, துபாய், மலேசியா விபச்சாரத்துக்கு வித்துருவான் சார். இவனதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம். இப்ப மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு அவள சார். போதுமாடா, போதுமா? சீ, குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு. உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ குழி தோண்டி புதைக்க பார்த்த. சீ, எவனோ ஒருத்தனை வீட்டுல குடி வைக்க கூட்டிட்டு வருவேன், அவனை தங்க வைப்ப, லவ் பண்ண சொல்லுவேன், அப்புறம் அவங்களை பிரிச்சிடுவேன், இவன் மனசை கெடுத்துடுவேன், அப்புறம் இன்னொரு கோடீஸ்வரர் மாப்பிள்ளை கூடி வந்து கட்டிங்கன்னு சொல்லுவேன். என் பொண்ணுக்கு இந்த மானங்கட்ட வாழ்க்கை தேவையில்லடா, தேவையில்லை. இனியும் நீ மாறலனா எங்க எல்லாருக்கும் குடும்பத்தோட வெஸ்டா வச்சு கொன்னுடுடா. கொன்னுடு, கொன்னுடு, டேய், கொன்னுடு, கொன்னுடு. இங்க பாரு இல்லங்க, ஒரு பொண்ணோட மனசு சந்தோஷமா இருக்கணும்னா கட்டிக்க போறவன் கோடீஸ்வரனா இருக்கணும்னு முக்கியம் இல்ல, அவ மனசுக்கு பிடிச்சவனா இருக்கணும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன் தங்கச்சியோட ஒரு நிமிஷம் சந்தோஷத்தை வாங்க முடியாது. அவளோட உண்மையான சந்தோஷத்தை ஒரு பாசமுள்ள அண்ணனா நீ வாங்கி கொடு. நீ புத்திசாலி, உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. வாங்க முதலாளி. ராமசாமி, நீ ஜெயிச்சிட்டப்பா. முதலாளி, பணத்தால எதையுமே சாதிக்கலாம்னு நான் நினைச்சேன், முடியலையப்பா. என் ஃபேக்டரியில நீங்க எல்லாம் வேலை செஞ்சீங்க. அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல உன் காலும் போச்சு, உன் பையனும் செத்து போயிட்டான். உங்களுக்கெல்லாம் நான் எதையுமே செய்யலையப்பா. பழசெல்லாம் எதுக்கு முதலாளி? தம்பிக்கிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்குது. ஏன்பா, அப்பா மேல இன்னும் கோவம் தீரலையா? உங்க குணம் மாறுற வரைக்கும் அது தீராது. நான் மாறிட்டேன்டா, மனசு திருந்திட்டப்பா. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, அதை மத்தவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு மனசு வரணும் நீ எப்பவும் சொல்லுவ பாரு. அந்த மனசு எனக்கு வந்துருச்சுப்பா. இதோ பாரு, பிளாங்க் செக். ராமசாமி, இதோ புடி. மறுபடியும் தப்பு பண்றீங்களா முதலாளி? முதலாளி, நான் கூலிக்காரன் தான், ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டவன் இல்ல. நீங்க பெத்த பிள்ளை இன்னைய வரைக்கும் எனக்கு இன்னொரு காலா இருக்குது. என் குடும்பத்து சுமையெல்லாம் சுமந்தது ஒரு பெரிய பணக்கார விட்டு பிள்ளை. அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் சுமத்துச்சேன்னு என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, என் மனசுக்கு பெரிய நிம்மதி. தாராளமா உங்க பிள்ளையை கூப்பிட்டு போங்க. எங்களை பத்தி கவலைப்படாத, நாங்க எங்களை பார்த்துக்கிறோம். உங்க அப்பா வந்து கூப்பிடும்போது அவர் கூட போறதாம்பா நல்லது. நீ இப்ப அவர் கூட போகலனாதான் நான் வருத்தப்படுவேன். தயவுசெய்து போப்பா. என்னப்பா யோசிக்கிற? போப்பா. நான் வரேன்ப்பா. சரிப்பா. வரேம்மா. வரேன் கண்ணு. வரேன் சார். அண்ணா ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். நல்லா படிக்கணும். நான் வரேன். வரேம்மா. படம் பார்த்துக்குங்க. சார், நான் இளங்கோ.
இளங்கோண்ணா இந்த சிலப்பதிகாரம் எழுதுவாரா? இல்லை சார், நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டா இல்ல பிசினஸ் மேக்னட்டா? சார் வந்து தடுமாறல, அறிமுகப்படுத்திக்க கூட ஒரு அந்தஸ்து வேணும்ப்பா. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ ஒரு ஃப்ராடு, 420 ஃபோர்ஜரி பண்றவன். அதெல்லாம் ஒரு பிசினஸ்னு கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மகனை வளைச்சு போட பார்த்த பாரு, தப்பு தப்பு தப்பு, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இல்ல இப்போ நான் திருந்தி நீ திருந்தி திருவள்ளுவர் ஆனதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். என் தங்கச்சிக்கும் உங்க மகன் நந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க மனசு வச்சா அது நடக்கும். நடக்கும்டா. அப்படி நடந்தாதானே நான் வந்து நூலாயி சம்பாதிச்சு வச்சதா. சார், நான் வயசுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்க வார்த்தை கொடுத்தா நல்லா இருக்கும். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை தேவை இருக்கு? நல்லா கேட்டுக்கோ. என் பையன் நந்தாவுக்கும் எஜுகேஷன் மினிஸ்டர் பொண்ணு ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குடும்பத்தோட வந்து நல்லா போ. சார், இது அநியாயம். என் தங்கச்சி உங்க மகனும் லவ் பண்றாங்க. ஓ, நீங்க லவ்வ சேர்த்து வைக்க வந்திருக்கீங்களோ? டேய், தூக்கி விட வெளியேறீங்கடா. நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. என் தங்கச்சிக்காக யோசிக்கிறேன். இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பாத்துறேன்.